ஓம் மைஜாய வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்க வாழ்க்கையில இனிமே எல்லாத்தையுமே இரண்டாக மாற்றப் போகின்ற இரண்டு கிரகத்தினுடைய சேர்க்கை. கூட இன்னொரு விசேஷம் சிறப்பு என்னன்னா பௌர்ணமி உச்ச சுக்கிரன் மற்றும் சனி சேர்க்கை. இந்த அமைப்பில் ஒரே நாளில் ஒரே மாதத்தில் உருவாகி இருக்குது. ஸோ இந்த ஒரு அமைப்பு உங்களுடைய ராசியில உருவாகிக்கிறது. அதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்ப மீன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுவும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இதை பத்தி தான் இன்றைய இதில் விரிவா விளக்கமா பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் ஏற்கனவே 2026 வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்கலனா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பக்கத்துல ஒரு ஆல் ரவுண்ட் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மீன ராசியில உங்களுடைய ராசியில ஜென்ம சனியாக சனிவானம் வந்திருக்கிறார். 2026 அவர் பெரிதளவு மாற்றம் கிடையாது. அதே மீன ராசியில குறிப்பிட்டு தன்னுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கே, வாழ்க்கையில கஷ்டம் மேல் கஷ்டம் வருமோ, எதிர்பாராத விபத்து சங்கடங்கள் வருமோ அப்படின்னு நீங்க பயந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல திடீர்னு உங்க வாழ்க்கையில ஒரு புதையலையும் ஒரு நல்லதை நடத்தி கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு நல்லதை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் வந்து அமரப்போகிறார் மார்ச் மாசம் 3ஆம். அதுவும் சாதாரண சுக்கிரன் இல்லைங்க, உச்ச சுக்கிரனாக அமைப்பார். ஏன்னா மீன ராசியில சுக்கிரன் உச்சம் அடைவார். மேலும் சனிவானுக்கு நட்பு கிரகம். இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை என்பது மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தும். செய்கின்ற வேலை தொழிலில் பெரிதளவு லாபத்தையும் பெயர் புகழையும் தங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு திருப்தியை கொடுக்கும். நான் இதுல நிம்மதியா இருக்கேன், திருப்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேலைத்துல சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி முதல்ல இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வேலை தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்தது, இயக்கத்தோடு காத்திருந்தது, பல வருடமாக முயற்சி பண்ணது முதல்ல பழிக்கும், நடக்கும், கிடைக்கும். இதை முதல்ல தெளிவுபடுத்துறேன். இப்போ அதே நாளில் மார்ச் 3ஆம் தேதி ராகுவோடு சூரியன் அமர்ந்திருந்து கேதுவை பார்க்கிறார். சிம்ம ராசி தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். அங்க சந்திரன் கேதுவோடு அமர்ந்திருக்கிறார். ராகுவோடு சூரியன், சிம்ம ராசியில கேதுவோடு சந்திரன். இப்படிப்பட்ட அமைப்புல பௌர்ணமியும் பிறகுது. அது எங்க நிகழுது அப்படின்னா, உங்களுடைய மீனராசிக்கு 12ஆம் வீட்டுல ராகுவோடு சூரியன், உங்களுடைய மீனராசிக்கு 6ஆம் வீட்டுல கேதுவோடு சந்திரன். இப்போ பௌர்ணமி முழுமையான சந்திரனுக்கு பலம் கிடைக்கக்கூடிய தருணம். அப்போ 12ஆம் வீட்டுல இந்த சேர்க்கை ஏற்பட்டு மீனராசிக்காரங்களுக்கு சனி மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுது. அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் மூலமாக அதுவும் ரேவதி நட்சத்திரங்களுக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா, இந்த மீன ராசியில புரட்டாதி உத்திரட்டாதி இருந்தாலும் ரேவதி நட்சத்திரம் இறுதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். இப்போ ரேவதி நட்சத்திரம் சனிவான் போகல, உத்திரட்டாதி நட்சத்திரம் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ 2026 வருடத்தில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானால் கொஞ்சம் அச்சம், பயப்பட வேண்டாம். இதை தெளிவுபடுத்துறேன். ஆனா இப்போ சுக்கிரன் உச்சம் அடைந்து வந்திருப்பது மேலும் நன்மைகளை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொடுக்கும். ஏன்னா ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதனுக்கு சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகங்களே. சோ அந்த வழியில என்ன கிடைக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னா, முதல்ல இந்த தேவையில்லாத ஒரு கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்து, மாமியார் வீட்டு பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், நில தகராறுகள் ஒரு முடிவுக்கு வரும். ஸோ இனி எல்லாமே ரெண்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி சொத்து பாகப்பிரிவினை ஏற்பட்டு வீடு இரண்டாக, சொத்து இரண்டாக மாறக்கூடிய யோகம் இருக்குது. ஓகேங்களா, முதல்ல அது நடக்கும். ஓகேங்களா, அப்போ சொத்தை பிரித்து வேற ஒரு ஊர்ல இனபலங்கள் அல்லது வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சரிங்களா, அது ரெண்டாகும். அடுத்து கலப்பு திருமணம் நடக்கும். ஏன்னா சுக்கிரன் மற்றும் சனி, ஏன்னா சுக்கிரன் கலத்தரக்காரன், கல்யாணத்திற்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காதல் கல்யாணத்துல முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு, அல்லது அந்த இடத்துல காதல் புதிதாக மலர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையை மீட் பண்ணக்கூடிய நாட்களாக இது இருக்கும். ஓகேங்களா, அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ வேலை பிளஸ் விவாகம், அதாவது திருமணம், ரெண்டுமே ஒரே இடத்துல நடக்கும். ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ ஆல்ரெடி நான் வேலை பார்க்கறத லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கல்யாணத்தில் முடியக்கூடிய ஒரு நேர காலகட்டம்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ கல்யாணமும் வேலையும் தொழிலும் ஒரே நேரத்தில் அமைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. அடுத்து சில பேர் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த பிசினஸ் நல்ல growth ஆகும், இப்போ நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அப்போ ஒரே நேரத்தில் வேலை தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சரிங்களா, ரெண்டுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. மேலும் இந்த ஒரு நேரத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை என்பது அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய மீன ராசிக்கு 3ஆம் இடான ரிஷபத்திற்கும் மற்றும் 8ஆம் இடம் மீனத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய, 8ஆம் இடம் துலாமிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஓகேங்களா, ஸோ
3க்கும் 8க்கும் உரியவன் உங்களுடைய மீன ராசியில் உச்சம் அடைஞ்சிருக்கிறார். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுல மிக முக்கியமா சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு நல்ல காரியம் பண்ணி கொடுக்கணும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல காரியம் இருக்கணும். அதாவது மாமியார் வீட்லயும் ஒரு சுபகாரியம் நடக்கும், உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரி வீட்லயும் ஒரு நன்மைகள் நடக்கும். இப்போ 2 வேளை நீங்க எழுத்து போட்டு பார்க்குற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அதே போல கூட பிறந்த பெண் சகோதரிகள் காரியத்தில் ஒரு விசேஷங்கள் நடக்கும், அதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரே நேரத்தில் 2 வீலர் வண்டி வாகனம் இல்லை கார் ரெண்டுல ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு யோகம் இருக்குது. ஒரு வண்டி இருக்குது, ஆனால் இன்னொரு வண்டி எக்ஸ்ட்ரா வாங்குவீங்க, அதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஏற்கனவே ஒரு வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா வேற ஒரு நாட்டுக்கு இடம்பெறக்கூடிய ஜாபுக்கு வேலைக்கு மாறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு எல்லாமே ரெண்டு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? படிக்கிற மாணவர்களுக்கு படிக்கும் போது வேலைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலைக்கு போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அதுவும் நடக்கும். ராகு சூரியன் 12 இருந்திருக்காரு. அப்போ இறந்த முன்னோர்களுடைய பாவ தோஷங்கள் சாபங்கள் நீங்குங்க. இது நன்மை நடக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா மகாலட்சுமி யோகம், சனிவான் விதிக்காரகன் ஆயுள்காரன், அவர் ஜென்மராசியில் இருக்கிறார். 12 ராகு சூரியன் இணைஞ்சிருக்கும் போது கண்டிப்பா மோட்ச பிராப்தி கொடுப்பார். ஸோ ஆன்மாக்களுடைய சாந்தியை கொடுப்பார். வீட்டில் இருக்கக்கூடிய ஏவல் பில்லி சூரியன் வசியம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களை காப்பாற்றுவார். ஓகேங்களா? மேலும் 6ல் இருக்கக்கூடிய கேது சந்திரனுடைய சேர்க்கை என்பது கண்டிப்பா எதிரி கடன் நோய் பிரச்சனை நீக்கும். ஏன்னா பூர்ண சந்திரன் பௌர்ணமி தினத்தன்று இது உருவாகுது. ஓகேங்களா? அப்போ மோட்ச பிராப்தியை கொடுத்து தேவையில்லாத கடன் எதிரிகள் சம்பந்தமான பிரச்சனைகளை நீக்கும். ஓகேங்களா? அதுல ஒரு தெளிவுகள் கிடைக்கும். மிக முக்கியமா இந்த நோய் பிரச்சனை நீங்குங்க. ஸோ நோயால பரம்பரை நோய் அல்லது பிரிவிலிருந்து ஒரு நோய் பிரச்சனை இருக்குதுங்க எனக்கு அப்படின்னா, உங்களுக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ உங்க கூட பிறந்தவங்களுக்கோ அல்லது உங்க வாழ்க்கை துணைக்கோ பிரிவிலிருந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பிரிவி நோய் பிணி நீங்கும், அதுக்கு சான்சஸ் இருக்கு. பிறவி குணம் மாறாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இப்ப மாறும், இனிமே மாறும். அப்படி உங்களுடைய உறவுகள் குணத்தை மாத்தினா நல்லா இருக்கும், இந்த உறவுகள் என்ன புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படி போராடிக்கிட்டு இருப்பீங்களா, அந்த குணம் இப்ப மாறி உங்க குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். அப்போ சுக்கிரன் உச்ச சுக்கிரன் சனி சேர்க்கை ஏற்படும் போது நிச்சயம் மீனராசிக்காரங்களுக்கு, அது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க நினைத்ததை, நீங்கள் விரும்பியதை, நீங்கள் எதிர்பார்த்ததை உங்களுடைய உறவுகளும் சொந்த பந்தங்களும் நண்பர்களும் செய்வார்கள். ஸோ அதனால வாழ்க்கையில அப்பா ஒரு திருப்தி இருக்குப்பா, விரக்தியா தனிமையா போய்க்கிற வாழ்க்கையில ஒரு திருப்தி சந்தோஷம் இருக்கும். இது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? சரி, இந்த ஒரு நேர காலத்துல இடமாற்றம், கொஞ்சம் பயணம், கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். மற்றவர்களுக்காக தேவையில்லாத மற்றவர்களுக்காக நீங்க பயணம் பண்றது, டிராவல் பண்றது ஏற்படும். ஆனா தைரியமா பண்ணுங்க, அதெல்லாம் கர்மாவை கழிக்கும். சரிங்களா? அது வந்து உங்களுடைய கடமைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். சரிங்களா? தாராளமா அந்த டிராவல் போன்ற விஷயங்கள் நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். இந்த ஒரு சொத்துக்கள் சேர்க்கை, கட்டிய வீடு, 2 வீலர் வண்டி வாகனம், விவசாய நிலங்கள் மற்றும் ஆடு மாடு கோழி வளர்ப்பு, வீட்டில் ஒரு செல்ல பிராணிகள் அல்லது பழைய தொழிலை நான் எடுத்து புதுப்பிச்சு நடத்துறேன், அல்லது மற்றவங்க பண்ணிக்கிட்டு இருக்க தொழிலை நான் பார்ட்னர்ஷிப்பா போய் சேர்றேன், அதே போல பழைய கம்பெனிலேருந்து எனக்கு வேலைக்கு அழைப்பு வந்திருக்குது, தாராளமா இதுல எல்லாம் நல்லது நடக்கும். தாராளமா மீண்டும் முயற்சி பண்ணலாம். ஸோ அந்த சொத்து பத்துக்களை நீங்க தாராளம் வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன விஷயத்துல மிகப்பெரிய நல்லது நடக்கும். மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணலாம். ஏன்னா சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது நன்மை, வெற்றி, லாபம் கண்டிப்பா உண்டு. தவறாத நீங்க பண்ணீங்க. இந்த வேற நேரத்துல கண்டிப்பா பெருமாளை, நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு முறை ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, அது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். உங்களை வாழ்க்கையில நடக்காத திருமணம், கிடைக்காத குழந்தை பாக்கியத்தை கிடைக்க வைக்கும். ஓகேங்களா? மீன ராசிக்காரங்களுக்கு, அது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. புதன்கிழமை என்று ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். ஸோ நல்லது, நாம் இன்று மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுநர் சொல்லி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாராகியும் திருவடி சரணம்.